ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு அட்வொகேட் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். கேரளாவில் ஒரு 1.5 வயது குழந்தைய கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க மேம். அந்த 1.5 வயது குழந்தைய கொள்ள என்ன காரணம், இதோட பின்னணி என்ன மேம்? எஸ், ஆக்சுவலி ஒரு 2 நாளாக பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம். இன்னொரு புறம் இப்போ ரீசனாக நம்ம நிறைய பார்க்குறது குழந்தைங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய க்ரைம்ஸ், அதுவும் இந்த செக்ஷுவல் ரீதியான க்ரைம்ஸ். தட் இஸ் அது ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர், ஆண் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பட் அதனை தாண்டி இந்த மாதிரி 1.5 வயது குழந்தை கொடூர கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம், இதனுடைய ரீசன் தான் யாராலும் யோசிச்சு பார்க்க முடியாத, அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு ரீசனாக இருக்குது இந்த இடத்துல. இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகுறது இது முதல் கேஸ் கிடையாது. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸஸும் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அப்பையும் எல்லாருமே யோசிக்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகும்போது இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பர்டிகுலர் கேஸில் லைக் ஒரு எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட்டான லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டெத் பெனால்ட்டியாக இருக்கட்டும் கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன அப்படின்னா, அந்த 1.5 வயசு குழந்தை சித்திரவதை பண்ணே கொலை பண்ணப்பட்டிருக்கு. அந்த சித்திரவதை அப்படிங்கிறது ஒரு நாளில் லைக் நடத்தப்பட்ட சித்திரவதை கிடையாது, பல வாரங்கள்லாம் நடத்தப்பட்ட ஒரு சித்திரவதை அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரியவங்களாலேயே ஒரு சின்ன அடி எங்கேயாவது இதனாலே தாங்கிக்க முடியல. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது வாய் இருக்குது, என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு சொல்லிடலாம் இல்லையா. பட் இங்கே இந்த குழந்தைக்கு பேசவும் முடியாது, அந்த வலியை சொல்லவும் தெரியாது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. பட் ஆனால் இவ்வளோ கொடுமைகளையும் அந்த குழந்தைங்க அனுபவிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது எல்லா விஷயமும் தெரிந்து அந்த தாயும் உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இதில் அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சொன்ன மாதிரி கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய நெடுமங்காடு, ஓகே, அந்த பிளேஸில் நடந்த ஒரு விஷயம்தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு மதியம் ஒரு 1 மணி போல் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, தட் இஸ் இந்த குழந்தையோட அம்மா அகிலா, 24 வயசு அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது குழந்தை சாப்பிடும் போது சோக் ஆகிடுச்சு, குழந்தைக்கு தொண்டையில் மாட்டிக்கிச்சு, அதனால குழந்தை கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன வித்தின் ஃபியூ மினிட்ஸே அங்கே குழந்தை உயிரிழந்திருக்கு. ஓகே, உயிரிழந்தோடனே அங்கே டாக்டர்ஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ தான் ஒரு சந்தேகம் வந்திருக்கு, உடம்பில் இருக்கக்கூடிய காயங்களை பார்த்து சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைக் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் நெடுமங்காடு காவல்துறையை சார்ந்த காவல் அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்தாங்க, லைக் பாடியில் ரொம்ப சஸ்பீஷியஸாக இந்த மாதிரி காயங்கள்லாம் இருக்குது, எங்களுக்கு சஸ்பெக்டாக இருக்குதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணதும் காவல்துறையினரும் அங்கே வந்திருக்காங்க. இம்மீடியட்டாக அந்த குழந்தைக்கு போஸ்ட்மார்ட்டம் ஆனது அங்கே நடைபெற்றது. அந்த போஸ்ட்மார்ட்டமில் தான் அடுத்த ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, லைக் 51 காயங்கள் அந்த 1.5 வயசு பிஞ்சு குழந்தையோட உடலில் இருந்திருக்கு. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு சொல்கிறாங்கன்னா, நெயில்ஸில் மட்டும்தான் எந்த காயமும் இல்லைன்னு சொல்கிறாங்க, நகத்தில் மட்டும்தான் இல்லை, மற்றது உடம்புல எல்லா இடத்துலையும் இங்கே காயங்கள் இருந்தது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக அந்த குழந்தை இறப்பிற்கு காரணமாக இருந்தது உள்ள ஸ்கல்ல இன்டர்னல் ப்ளீடிங் இருந்திருக்கு. அதாவது 5 இடத்துல இன்டர்னல் ப்ளீடிங் இருந்திருக்கு ஸ்கல்லுக்குள்ளே. ஓகே, ஸ்கல் பிரேக் ஆகி உள்ளே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 7 ஃப்ராக்சர் இருந்திருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பார்ட்டில் சிகரெட்டால் சுடப்பட்டிருக்கு, காலில் எல்லாம் லைட்டர் வச்சு சுடப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படின்னா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது 1-2 சித்திரவதை பார்ப்போம் இல்லையா. என்னென்னா, தலையில் அடிச்சுட்டாங்க, செவத்தில் மோதிட்டாங்க, தாக்கி கொலை பண்ணிட்டாங்க, கட்டை எடுத்து அடிச்சிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த 1.5 வயது குழந்தை ஆண் குழந்தை முற்றிலுமாக என்னென்னலாம் கொடுமைகள் இருக்கோ அத்தனை கொடுமைகளும் இங்கே அனுபவிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, லைக் அவங்க வேற ஒருத்தரோட இருந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்காக தான். ஓகே, ஒன்று. இன்னொன்று, அவங்க என்ன நினச்சதான் இங்கே சொல்லப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது குழந்தைய நம்ம சொல்லி சமாளிச்சிடலாம். என்னென்னா, லைக் குழந்தை சாப்பிடும் போது சோக்காய் தான் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க இதை மூடி மறைப்பதற்காக திட்டம் போட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்ற ஒரு விஷயம். பட் உடலில் இருந்த காயங்களை பார்த்தோன்னே இப்போது அவங்க டாக்டர்ஸ்க்கு சந்தேகம் ஏற்பட்டு போலீஸாருக்கு தெரிவிக்கப்பட்டுருச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், சரி குழந்தையோட தாயே இப்படி நம்ம ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஹஸ்பண்ட் என்ன ஆனாரா, ஹஸ்பண்டுக்கு இதுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற ஒரு விஷயம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் 2024 சூசைட் பண்ணி இறந்துட்டார். ஓகே, ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை தான் இவங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேறு ஒருவரோட இங்கே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அந்த பர்சன் பேர் தான் இங்கே அஷ்கர், 31 வயது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ இப்படி இருக்க
இருக்க சூழ்நிலை என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அஷ்கருக்கும் இவங்களுக்குமே பார்த்தோன்னா ஒரு 2 மாதமாகத்தான் பழக்கம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கேயே பக்கத்தில் வந்து கரிக்குழி அப்படிங்கிற பகுதியில் வந்து வீடு எடுத்தும் தங்கியிருக்காங்க. இந்த இடத்துல தங்கினதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து குழந்தை வந்து ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருந்ததுனால கத்திட்டே இருந்ததுனால குழந்தை இதுக்கு செவுத்துல அடிச்சிருக்கான். ஓகே, செவுத்துல அடிச்சதுல தான் குழந்தைக்கு இன்டர்னல் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம எல்லாருமே பார்ப்போம் குழந்தையோட ஒரு வீடியோ வெளியில் வர்றது, கையிலலாம் கட்டு போட்டுட்டு அந்த மாதிரி வர விஷயம். அது எப்பயும் ஒரு விலாகர் எடுத்த ஒரு வீடியோவில் வந்து குழந்தை அந்த மாதிரி கட்டு போட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்பயும் அவங்க கிட்ட கேட்டதாக சொல்லப்படுது, என்னாச்சு குழந்தை கையெல்லாம் கட்டு போட்டிருக்கு அப்படின்னும், இல்லை மோட்டார் சைக்கிள்லேருந்து குழந்தை கீழே விழுந்துருச்சு அதனால அடிபட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ குழந்தைய இந்த சித்திரவதையானது ஒரு நாளில் நடத்தப்பட்ட ஒரு சித்திரவதை கிடையாது, பல வாரங்களாக அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஒன்று. சரி, இதில் என்னன்னா அந்த தாயும் அதுக்கு உடந்தையாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்க ஒரு விஷயமாவே இருக்கு. ஓகே, ஏன்னா இங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, குழந்தைக்கு இந்த மாதிரி அடிபட்டு ரத்தம் வரும்போது அந்த தாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல அந்த ரத்த கரைகள் இருக்கும் இல்லையா, ஓகே, அதெல்லாம் கழுவி விட்டுருக்காங்க. கூடவே அந்த குழந்தையோட ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, பிளட் ஸ்டெயின் ஆன ட்ரெஸ், அது எல்லாத்தையும் எரிச்சிருக்காங்க, தடயத்தை இது பண்ணியிருக்காங்க. இது எல்லா தடயத்தை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியே இருந்து இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா போலீஸார் கொடுத்த இதன் அடிப்படையில் அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸார் வந்து அஷ்கரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதாவது எங்கே வந்து அடித்தாங்களா, இந்த எங்கே கொலை நடந்ததோ அந்த சம்பவத்துக்கு விசாரணை கூட்டிட்டு போகும்போது அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து அவங்கள தாக்க ஆரம்பிக்கும் போது அங்கே 100க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து அங்கே ஸ்பாட்டில் வந்து போடப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இதனை அடுத்து இப்போ ஒரு தகவலாக என்ன தெரியும், போலீஸ் சைட்லேருந்து நமக்கு எதுவும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரல. பிகாஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ப்ளஸ் ஜுடிஷியல் கஸ்டடியும் இப்போ எடுத்திருக்காங்க 2 பேரையும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் இல்லையா. அகிலா சரி அவங்க பற்றி தெரிஞ்சிருச்சு, குழந்தையோட அம்மா, ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஸோ இவர் கூட இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம். சரி, இந்த அஷ்கர் யார் என்ன எதுன்னும் போது தான் இப்போ அடுத்தது இந்த மாதிரி கொடூர சம்பவத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது அஷ்கருக்கு புதுமையான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ ஆல்ரெடி பண்ணியிருக்காரு மோடி. ஆமாம், மனைவி மீதான தாக்குதல். ஓகே, மனைவி இந்த மாதிரி அடிச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் கோமால இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அகிலாவோட தாயாக இருக்கட்டும், இல்லைனா அந்த அஷ்கரோட மாமியார் இருக்காங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கோமால இருக்காங்கல்ல, அவங்களுடைய அம்மாவும் இங்கே ரெண்டு விஷயங்கள் சொன்னதாக தகவல் இருக்குது. என்னென்னா இவங்களோட அம்மா, ஃபஸ்ட்டு அகிலா அவங்க அம்மா, நாங்கள் வந்து இந்த மாதிரி லைக் பையன் இறந்துட்டு இது பண்ணோடனே என் பொண்ணுக்கு தண்டனை கொடுங்க, அவள் தான் காரணம்ன்ற அளவுக்கு அவங்க பேசினதா இங்கே இருக்குது. ஓகே, என்னென்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன்னு நான் கேட்டேன், ஆனால் குழந்தைய கொடுக்கல. ஒன்று. ரெண்டாவது, குழந்தைக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சு இல்லையா, அதாவது கையில் இந்த கட்டுகள்லாம் போடப்பட்டிருந்தது இல்லையா, அப்போ எனக்கு அஷ்கர் மீது சந்தேகம் இருந்ததுனால நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன்னு அவங்க சொன்னதாக ஒரு விஷயம் வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அப்படியே இப்படி பார்த்தோம் அப்படின்னா அஷ்கருடைய மாமியார், ஓகே, அதை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிடையாது, அந்த ஒய்ஃபோட அம்மா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கல்யாணம் ஆன நாள்லேருந்து இவன் போட்டு அடிச்சுட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் தலை எடுத்து செவுத்துல தான் மோதிட்டே இருப்பான், அதில் தான் என்னோட பொண்ணு 1 to 2 வருஷம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லேயும் கோமாலையும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், அப்பையும் லைக் இன்னும் நமக்கு ஸ்டேட்டஸ் வரல, இவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆனது ஃபைல் பண்ணப்பட்டுச்சா, இல்லை வந்து இந்த மாதிரி கோமால இருக்காங்கன்னும் போது அட்டெம்ப்ட் டு மர்டர் அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதா அப்படிங்கிற எந்த தகவலும் நமக்கு இன்னும் வரல. ஆனால் இப்போதைக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் அஷ்கர் மீது எந்த விதமான ஒரு லைக் கேசஸும் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில தான் இப்போ வந்துட்டு போலீஸார் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது, கூடவே சில செக்ஷன்ஸ் கீழே எஃப்ஐஆர் ஆனதும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. தட் இஸ் BNS ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் ஆஸ் ஆஃப் நவ் மர்டர். ஓகே, அப்புறம் செக்ஷன் 75 ஆஃப் லைக் திஸ் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்ன அப்படின்னா அந்த மைனர் குழந்தைய வந்து க்ரூயாலிட்டி பேஸ் அடிக்கிறது, ரொம்ப துன்புறுத்துறது, அப்படி இன்னொன்று மர்டர், அதாவது மர்டர் தென் அபெட்மெண்ட் டு மர்டர். இதெல்லாம் தெரிந்தும் அந்த தாய் இதுக்கு உடந்தையாக இருந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ JJ ஆக்ட் படி 3 to 10 years, BNS ஆக்ட் படி மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது தான் கொடுக்கக்கூடிய தண்டனையாக இந்த இடத்துல இருக்கும், எல்லாமே ப்ரூவ் ஆகிற பட்சத்தில். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இவங்க தண்டனை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு. இப்போ ஒரு சில கேஸ்லாம் வந்து பார்த்தோம் தவறு பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து மரண தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகாமல் தள்ளி போகுது இல்லையா, அது எதுன்னு காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? இங்கே நம்ம நிறைய கேசஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த சில கேஸில் பார்த்தோன்னா 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் அந்த ஒரு லைக் டைம் டியூரேஷன் எடுத்துக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா. அது எதற்காக அப்படின்னா அந்த ப்ரொசீஜரல் டிலே அப்படிங்கிறது சில இடத்துல, இன்னொரு இடத்துல பார்க்க போகும்போது
அங்கே வந்து விட்னஸஸ் அவ்வளோ இருப்பாங்க, எல்லாரையும் கேதர் பண்ணி கொண்டு வரணும் ஒன்று. ரெண்டாவது அந்த எவிடன்ஸ் பேஸ்டு எல்லா எவிடன்ஸ் தென் ஃபாரன்சிக் எல்லாருமே உள்ளே கொண்டு வந்து எடுத்துகிட்டு போகிற விஷயம். ஓகே, ஸோ அந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும்போது இவங்களை வந்து இவங்ககிட்ட திரும்ப ஸ்டேட்மெண்ட் வாங்கி கோர்ட்டில் வந்து திரும்ப ட்ரையல் ஆரம்பித்து ஆர்கியூமெண்ட்டு கிராஸ் எக்ஸாமினேஷன் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அது எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைம் அந்த இடத்துல வந்து பார்க்கப்படுது. ஓகே, ஏன்னா நம்மளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது இருக்குது, கேஸ்க்கு அவர் வந்து சும்மா வாய்தா வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாரு அப்படின்றது. ஏன்னா விச் மீன்ஸ் அவங்களுக்கு 2லேருந்து 3 இயரிங் வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இயரிங் வந்து திரும்ப 3 இயரிங் வர்றதில்லை, ஒரு இயரிங் வந்து திரும்ப 3 இயரிங் வர்றதில்லைனா அதுவே உங்களுக்கு 6லேருந்து 8 மாதம் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த விட்னஸ் பேஸ்டும் இருக்கும் போது அவங்க எல்லாரையும் ப்ராப்பராக கோர்ட்டுக்கு வர வச்சு அவங்க திரும்ப அங்கே சாட்சியம் சொல்ல வைக்கக்கூடிய ப்ராசஸ்க்கான டைம் தான் ஒரு கேஸ்லையும் வேறுபடக்கூடிய ஒரு விஷயம். பட் நம்ம ரீசன்ட் டைம்ஸில் தட் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பேக் டு பேக் டே டு டே பேஸில் ட்ரையல் ஆனது நடத்தப்படுது இல்லையா. விச் மீன்ஸ் இந்த விட்னஸஸ் இருக்காங்களா எல்லாரையும் இம்மீடியட்டாக டே டு டே பேஸில் கூப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. மேபி இதுலேயும் அகெயின் கேரளா ஸ்டேட் இல்லையா, அப்படி இருக்கும்போது இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் எல்லா ஹைகோர்ட்டுக்கும் ஒரு இது போட்டிருக்காங்க, தட் இஸ் லைக் ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னா 3 மாதத்துக்குள்ள கேசஸ் எல்லாம் முடிக்கணும், தட் இஸ் பெண்டிங் கேசஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சுப்ரீம் கோர்ட்டு கீழே எல்லா ஹைகோர்ட்டும் தான் வருவாங்க இல்லையா. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கேஸ்லேயும் நம்ம இது எல்லாம் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போய் சார்ஜ் ஷீட் ஆனது அப்படிங்கிறத ஃபைல் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ சில சந்தேகம் என்னன்னா, எதுக்காக அவங்க அந்த குழந்தைய அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க, என்ன அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இங்கே மெயினாக பார்த்தோன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்காகன்னு ஒன்று ஆயிடுச்சு. இதில் என்னென்னா அந்த தாய் வந்து தடுத்துருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல வந்துட்டு ஹஸ்பண்டை வேணான்னு சொல்கிறதும் அடுத்த ஒரு வாழ்க்கையை நோக்கி போகாமல் சில தாய்மார்கள் இருப்பது தங்களுடைய குழந்தைக்காக தான். வேற ஒருத்தவங்க உள்ளே வந்து நம்ம குழந்தைய பார்த்துப்பாங்களோ பார்த்துக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை அந்த ஹஸ்பண்ட் வந்து குழந்தையும் என்னையும் சேர்த்து துன்புறுத்துறாரு, எனக்கு வந்து என் குழந்தைய எனக்கு போதும், என் குழந்தைய நான் காப்பாற்றணும், என் குழந்தைய நான் நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு வாழ்கிற எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி லைக் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ தட் இஸ் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்காக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் குழந்தைகளை வந்து ரொம்ப காயப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதில் இன்னொன்றும் இருக்குது, என்னன்னா இறந்து போனாங்க இல்லையா லைக் அந்த அகிலாவுடைய கணவர், இந்த குழந்தையுடைய தந்தை, அவங்க அப்பா அம்மாவும் இந்த குழந்தைய கஸ்டடி வாங்குறதுக்கான முயற்சிகள் இருந்ததாகவும் இங்கே சொல்லப்படுது. அதுவும் இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைக்கிற நிலைமை இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஓகே, ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு உயிரானதே எங்கே போயிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி போவாங்க, தட் இஸ் திருமணத்தை தாண்டி அவங்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்க வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீம்க்காக யாரும் போக மாட்டாங்க. ஓகே, ஒன்று குழந்தைங்களை வந்து கணவர்கிட்ட விட்டுட்டு போகிறது, இல்லைனா குழந்தைங்களை அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது. அதனையும் தாண்டி நமக்கு ரீசெண்ட் டைமில் ரிப்போர்ட் ஆகக்கூடிய கேசஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். என்னென்னா குழந்தைங்க வந்து இடைஞ்சலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதற்கான எக்ஸாம்பிள் தான் அதே கேரளா மாநிலத்தில் நடந்த இந்த கண்ணூரில் நடந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா. அதாவது நம்ம கடலில் தூக்கி குழந்தைய வந்து கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த பால் பாட்டில், அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸு, குழந்தையோட ட்ரெஸ்ஸு, அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்த மணல் அதெல்லாம் வைத்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேஸ், அதில் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆனது கொடுக்கப்பட்டது. ஓகே, இதே கேரளாவில் பார்த்தோன்னா முன்னாடி 2025 எர்ணாகுளம் கேஸ், 3 வயது குழந்தை வந்து பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை பண்ண கேஸாக இருக்கட்டும், இல்லை கண்ணூரில் பெற்ற தாயை குழந்தையை கொலை பண்ண கேஸாக இருக்கட்டும், அதுக்கு ஜனவரி 2026 ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இல்லை ஆலுவாவில் வந்து மார்க்கெட் கேஸ், அதுலேயும் டெத் சென்டென்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டது நவம்பர் 2023. ஓகே, இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் போது இது எப்படின்னா ஒரு மனுஷங்களாக யோசிக்கக்கூடிய அளவுக்கான மைண்ட் செட் இல்லை. விச் மீன்ஸ் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்கே நம்ம வந்து புரிதலுக்கு வந்து உட்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. இல்லை யாராக இருந்தாலும் அந்த தாயும் அது குழந்தையாக இருந்து, ஏன்னா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து தூக்கத்தில் எந்திரிச்சு அழுதாலோ இல்லை ஒரு பசிக்கு அழுதாலுமே ஒரு அம்மாவால் தாங்க முடியாது இல்லையா. எத்தனையோ பேர் கண் கலங்கிறத நானுமே பார்த்துருக்கேன். இன்றைக்கி எங்கேருந்தோ வந்த ஒருத்தன் வந்து தான் பெத்த குழந்தைய போட்டு அடித்து அந்த துன்புறுத்தும் போது அதுக்கெல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்கன்னா இவங்க என்ன விதமான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாயை தாண்டி எந்த வேல்யூஸுமே இல்லாத ஒரு விமன், ஒரு ஹியூமன் பீயிங் அப்படி தான் அந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்படி குழந்தை தான் இடைஞ்சலாக இருக்காங்கன்னா அதை 2 பேர் வாங்கிக்க ரெடியாக இருக்காங்கல்ல. 2 சைடுமே குழந்தைய கொடுத்துருங்கன்னு வாங்கிக்க ரெடியாக இருக்காங்க. அங்கே கொடுத்துட்டு அவங்க லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. இன்னொன்று, இந்த மாதிரி அந்த அர்ஷ்கர் அந்த பர்சன் கூட இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் என்ன மாதிரியான பர்சனை ஆல்ரெடி ஒய்ஃப் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காரு எல்லாமே தெரியும் இல்லையா. அப்படி என்ன எல்லாத்தையும் தாண்டி ஒரு உறவுக்காக குழந்தைய கொலை பண்ணுற நிலைமைக்கு வராங்க அப்படிங்கிறது தான்
இது வரைக்கும் நம்ம வந்து எந்த வகையில் யோசிச்சாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கு. இந்த கேஸும் அது மாதிரியான ஒரு கேஸ் தான். இப்போ 2 to 3 days முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து குழந்தைய தூக்கி போட்டு அடிச்சிருப்பாங்க. சேம் இதே காரணம் சொல்லியிருந்தாங்க. அந்த நியூஸ் பார்த்தீங்களா? எஸ், இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி நியூஸஸ் அதை பார்த்து அது பெருசாக வந்து பூம் ஆகலன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி அந்த குழந்தைய வந்துட்டு ஏதோ அடிச்சது, அந்த வெளியே அந்த ஐ திங்க் சாக்கடை அந்த இது கிட்ட ஏதோ வச்சு குழந்தைய அடிச்சதுக்கான ஒரு விஷயம், அதுவும் நம்ம அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆனது அதுவும் போயிட்டு இருக்கு. பட் என்ன ரீசனுக்காக ஏது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அதில் வந்து வெளியில வராத ஒரு விஷயமாகத்தான் இருக்கு இல்லையா? இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்காக ஒன்று கூட இருக்க ஸ்பௌஸை கொலை பண்ணுறது, ஓகே, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தாண்டி குழந்தைய கொலை பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு ஆயிட்டாங்க. இதில் என்னன்னா, இந்த குழந்தைய கொலை பண்ணுற இதில் வந்து பார்த்தோம்னா மெயினாக ரீசன்ட் டைமில் வந்து இந்த விமன் தான் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ஒரு ரீசன்ட் ஒரு லேமன் லாங்குவேஜ்லேயே சொல்லணும் அப்படின்னா, குழந்தைக்கு அப்பா இல்லைனாலும் குழந்தைக்கு அம்மாவாது இருந்துடணும். அம்மா மாதிரி குழந்தைய வந்து யாராலும் பார்த்துக்கவே முடியாது. ஏன்னா அம்மா தான் நல்லா பார்த்துப்பாங்க. அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கனெக்டாக இருக்கட்டும், அம்மாவால் தான் கரெக்டாக கொடுக்க முடியும். அந்த குழந்தைய ஒரு நல்ல குழந்தைய சொசைட்டிக்குள்ளே வந்து கொண்டு வந்து சேர்க்கறது அம்மா தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகக்கூடிய கேசஸ் எல்லாம் பார்க்கும்போது அம்மாவே இந்த மாதிரி எமனாக குழந்தைங்களுக்கு மாறுவாங்களா அப்படிங்கிறது எந்த வகையிலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான். ஏன்னா இங்கே போலீஸாரே வந்து கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஊர் மக்களே அந்த அளவுக்கு வந்து கொந்தளிச்சிருக்காங்க. கேட்குற நமக்கே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல? ஓகே, அப்போது இது ஒரு நாள் நடக்கலை, கண்டினியூஸாக நடந்திருக்கு அப்படிங்கிறத சுத்தமாக அக்செப்ட் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். அந்த குழந்தை எவ்வளோ துடிச்சிருக்கும் வழியில், அந்த வழியில் துடிச்சு அழுத குழந்தை தான் அழுதுன்னு சொல்லி திரும்ப தூக்கி அடிச்சிருக்காங்கன்னா, அப்போது லைக் ஏன்னா நமக்கே ஒரு சின்னதாக எங்கேயாவது ஒரு முள்ளு குத்திட்டாலோ, இல்லை ஒரு நெருப்பு எங்கேயாவது லைட்டாக பட்டுட்டாலோ எவ்வளோ வலிக்குது நமக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த என்ன மனநிலைமை அப்படிங்கிறது வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கீங்க. எஸ் மேம். ஏன்னா அந்த நியூஸ் நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு அதிகமாக வலிக்குது. அந்த நியூஸ் அப்போ அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எந்த அளவுக்கு வலிச்சு, தாய்க்கு தானே ஃபர்ஸ்ட் வலிச்சிருக்கணும். அந்த தாய்க்கே வலிக்கல, அவங்களே உடந்தையாக இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது தப்பே இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி மேம். நன்றி.